ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஆலு மட்டர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடானோடனே நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் போடுறதுனால போடலாம். 2 டீஸ்பூன் நெய் போட்டு நெய் காய்ஞ்சோடனே இந்த மசாலாலாம் நம்ம போட்டுக்கிறோம். வெங்காயம் போடலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வந்து 1 டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனோடனே நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து 1 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமேட்டு க்யூப் சைஸில் கட் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கினோடனே நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நிறையா ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடிட்டு நம்ம வந்து 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்தோடனே நம்ம வந்து ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வந்து 1 கை கொத்தமல்லி போட்டு இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சு விட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட இது. இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.